பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு மயிலை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ வசதி இல்லை, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கும் வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மா சொல்கிற எல்லாத்துக்கும் நான் சரின்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொன்னது எல்லாத்தையும் பாண்டியன் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சரவணன் இருந்துட்டு, அவன் மட்டும் என் வாழ்க்கைய விட்டு நான் போயிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன் செந்தில்கிட்டேயும் நம்ம கதிர்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இதெல்லாம் கேட்ட உடனே மயிலை பார்த்தாவும் பாவமாக இருக்குது. ஆனால் சரவணன் இப்படி சொல்லிட்டு இருக்கான், நான் யார் பக்கம் தான் நிற்க போகிறேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட போயிட்டு, நீ இன்னும் எதுக்காக இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க? உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்நேரம் நீ என் பேச்சை கேட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து நான் நகையாச்சும் வாங்கியிருப்பேன், இல்லை உன்னை அந்த வீட்லையாச்சும் வாழ வச்சிருப்பேன். ஆனால் எதுக்குமே வழி இல்லாமல் இப்படி கொண்டு என்ன அவமானப்படுத்திட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா நீங்கள் எனக்காக என்ன வேணால் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மயிலை மட்டும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்பு முடிச்சிருக்காங்க.